Hi friends, welcome back to SP Electronics. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட ஒரு வீடியோல சோலார் ஸ்ட்ரீட் லைட் அமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அது எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கற பேசிக்கான டீடைலான ஒரு வீடியோ வந்து பார்த்திருப்போம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட் நம்ம எப்படிலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம் அப்படிங்கற பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எதற்காக இந்த வீடியோ நம்ம சேனல்ல போறோம் அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வர்க் எல்லாமே ஒரு சாதாரண மக்களும் செய்யலாம். அதாவது எலக்ட்ரானிக்ல ஒரு பேசிக்கான நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்களும் ஒரு சாதாரண மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணலாம்ன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது செங்கல் வச்சு கட்டமாக கட்டி அது உள்ள பழுப்பு வச்சு ஜல்லி ஊற்றுற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இது போட்டது லைட் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே போட்டதுனால அங்கே பள்ளம் தோண்டி நட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு கான்கிரீட் ஊற்றுற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு முருகர் கோயிலுக்காக இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்தோம். நம்மளோட கடை சார்பில் ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்தது. ஸோ இதுக்கு நான் தனியாக வந்து போய்ட்டு ஒரு 10 நாரோ இல்லை மற்ற ஒர்க் பண்ணுறவங்க யாருமே வந்து வைக்கல. முழுக்க எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் கூட வந்து ஒரு சில பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து செஞ்சு முடித்தோம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பழுப்பு வாங்கி கலாய் பழுப்பு வாங்கி அதில் நமக்கு தேவையான சோலார் பேனல் சைஸுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்குள்ளே பேட்டரி வைக்கிறதுக்கான ஸ்பேஸு அண்டு லைட் வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் அது எல்லாமே ரெடி பண்ணி இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு பழுப்பில். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ சோலார் பேனல் அண்டு டிசி ஸ்ட்ரீட் லைட்டு வித் சார்ஜ் கண்ட்ரோலாக வர மாடல் இது. நான் வீடியோ வந்து ஆல்ரெடி இதை பற்றி போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் போட்டு வெல்டிங்கு ஒயரிங் அதெல்லாமே வந்து பண்ணியாச்சு. இந்த ஒயரிங் மட்டும் தான் ஈஸி தான். ஸோ இதோட ஒயரிங் தேவை அப்படின்னா நான் சேனல் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். சோலார் பேனலுக்கான ஒயரிங் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கான்கிரீட் பள்ளத்துக்குள்ளே அந்த பழுப்பு தூக்கி வச்சு 4 கொம்பு வச்சு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கட்டியாச்சு. ஏன்னா நம்ம கான்கிரீட் ஊற்றினா ஒரு 2 நாள் வந்து காய விடணும். ஸோ அதுக்காக காற்றுல எதுவும் சாஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக 4 கொம்பு வச்சு சைடில் ஃபுல்லாக வந்து கட்டியாச்சு. அந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காற்றுல வந்து சாயாமல் இருக்கும். அதன் பிறகு எப்பவும் போல் சிமெண்ட்டு மணல் ஜல்லி இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பழுப்பு நட்டு வச்சு அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு ஒரு 2 நாள் காய விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வாட்ஸ் டிசி லைட்டு மேலே போட்டுக்கிட்டு ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸு. ஸோ இதோ கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாட்ஸ் பல்ப் வந்து போட்டிருக்கோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 15 வாட்ஸ்க்கான பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். ஸோ இது தைப்பூசம் டைமில் பண்ணதுனால மேலே கொஞ்சம் தேவையில்லாத செடியெலாம் முளைச்சிருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பசங்க வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா பக்கா வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. யாரும் இதை முன் வந்து பண்ணலை. பட் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணின்னு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நைட்டில் லைட் எப்படி எரியுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக் செமி இன்டிகேட்டர் லைட்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் ஆச்சு அப்படின்னா சூரிய ஒளி போன உடனே உங்கள் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே பார்த்த லைட் வந்து பார்த்திங்கன்னா 3 வாட்ஸ் லைட்டு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்டு. உள்ளே லைட் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் வெளியே லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஓரளவு வெளிச்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த சின்ன டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது அதான். ஏன்னா ஆல்ரெடி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ வந்து சேனல் வந்து போட்டிருந்தோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி போட்டிங்கன்னு அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.